வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம உறவுகளை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான உறவு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த அழகான உறவுல அன்பு, தியாகம், நிறைய உழைப்பும் இருக்கு. சில நேரம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க சில விஷயங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அது நம்ம பெரியவங்களாகி நம்ம ஒரு பெற்றோராகும்போது தான், ஓ இதுக்காக தான் வேண்டான்னு சொன்னாங்களோ அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அப்போ ரொம்ப லேட்டாக இருக்கும். பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் தேவன் நமக்காக பெற்றோரை கொடுத்திருக்கிறார். நமக்கும் பெற்றோருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கும் தேவனுக்குமான உறவுமே இருக்கு. இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பார்க்க போறோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஆராதனை பாடல்களையும் சாட்சிகளையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். चश्मेदान है, ओ मेहरबान है, मेरी चट्टान है, प्यासे दी प्यास बुझावे, ओ चश्मेदान है, अमृत जलता है, ओ दरिया, देखे रूपाक मेरा दिल परेया, हालेलुया, हालेलुया, शैतान है, मैनू बचाया सदा, मेरा गलेबान है, दुखा दे मेले मेरी सुनदा दुआ, देखे रूपाक मेरा दिल परेया, हालेलुया, 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 हालेलुया।
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவை பத்தி தான் பார்க்க போறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவிலே அன்பு, மன்னிப்பு எல்லாமே இருக்கணும். சில நேரம் அன்பு குறையும் போது, மன்னிப்பு குறையும் போது அந்த இடத்துல ஒரு பிரிவு வர ஆரம்பிக்குது, அந்த உறவு உடைய ஆரம்பிக்குது. பிள்ளைகளாகிய நம்ம பாவம் செய்யும்போது தேவன் நம்ம மேல எப்பவுமே அன்பா இருக்காரு. இதே அன்பை தான் நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க கோதாஸ்பூர்ல இருந்து சஞ்சீவ் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போறோம். இவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தால இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்குமான உறவுல பிரச்சனை வந்திருக்கு. பிறகு எப்படி இவங்க தேவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் அனுபவிச்சாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி ஒரு புதிய வாழ்க்கையாக மாறியதுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தாரிவால் பகுதியில் வசிக்கும் சஞ்சீவ் ஒரு ஆசிரியர். ஒரு அனுபவத்தை கேட்டதால் அவருடைய வாழ்க்கை மாறி போயிற்று. நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சபையை தேட ஆரம்பித்தேன். எந்த சபைக்கு போகலான்னு பார்த்தேன். அப்புறம்தான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். மக்கள் இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, இது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம்னு சொன்னதை கேட்டு அது உண்மையானு தெரிஞ்சிக்க ஆசை வந்தது. அந்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆழமாக அறிய ஒரு சபையில் நான் சேர்ந்தேன். தினமும் வேதாகமம் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அமைதியாக இருக்க முடியாதோ, அது மாதிரியே வேதாகமம் படிக்காமல் இருந்தால் மன அமைதி இல்லாமல் போயிடுங்கிற நிலைமை எனக்கு வந்தது. அந்த நிலையில தான் நான் இருந்தேன். ஒரு பக்கம் அவருக்கு தேவனோட அழகான உறவு ஆரம்பித்தது, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட உறவு முறிந்தது. சஞ்சீவின் அப்பா அவருக்கு சொத்து எதையும் தராமல் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறினார். அதுக்கப்புறம் மெதுவாக நான் கிறிஸ்துவிடம் வந்தேன். எல்லாரையும் மன்னிக்கணும், நேசிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதும் அதுதான். உலகத்தோட பார்வையில் பார்த்தா பெற்றோர் குழந்தைகளை வீட்டிலேருந்து வெளியேற்றுவாங்க, குழந்தைங்க பெற்றோர்களை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவை பார்த்ததுனால தொடர்ந்து என் பெற்றோர்களிடம் போய் அவங்களுக்கு சேவை செஞ்சு சாப்பாடு கொடுத்து அவங்கள எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நாட்களில் என் அம்மாவுக்கு காலில் எலும்பு முறிஞ்சுது. அதனால் நான் என் வேலையை கூட விட்டுட்டு 2 மாதம் முழுக்க என்னுடைய அம்மாவை கூட இருந்து கவனித்தேன். முழு மனசோட சேவை செஞ்சேன். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவங்களுக்கும் காட்டினேன். நீங்கள் என்னை குடும்பத்திலேருந்து நீக்கிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியேற்றிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு அவங்களுக்கு நான் சொல்லாமல் சொன்னேன். அதனால் எனக்குள்ள எந்த வருத்தத்தையும் அது ஏற்படுத்தலை. தேவன் எனக்கு தேவையான சொத்துக்களையும் வீட்டையும் கொடுத்தார். கூடவே ஒரு விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வசனம் சொன்னதை நான் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணேன். என்னுடைய அன்பையும் சேவையும் பார்த்து அவங்களோட மனசும் மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. என் அப்பா என் வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அது சந்தோஷ கண்ணீர். தேவனே நன்றி, இன்று என் அப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னேன். அவர் உள்ள வந்ததும் அவர் என்னை அணைச்சிக்கிட்டாரு. அப்பாவும் அழுதாரு. மகனே, நீ எங்களுக்கு பண்ணின சேவையை பார்த்து என் மனசு மாறிடுச்சு. உனக்குள்ள உண்மையில கிறிஸ்து இல்லைனா நீ என்னை மன்னிக்கவே மாட்ட, பணிவிடையும் செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஒன்றா இணைஞ்சோம். உடைஞ்சு போன அந்த உறவை மீண்டும் தேவன் கட்டினாரு. ஆண்டவரின் அன்பை மீண்டும் எங்களுக்குள்ள உருவாக்கி ஒன்றா சேர்த்தாரு. இதுதான் நம்ம ஆண்டவரோட கருணைன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சயுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். நம்ம எப்படி அன்பா இருக்கணும், நம்ம மன்னிப்பின் மூலமா நம்ம உறவுகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத அவருடைய சாட்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்குமான உறவு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. இப்படிப்பட்ட உத்வேகம் தரக்கூடிய சாட்சிகள் இன்னும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்க பார்க்கலாம். இங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய மொழிகள்ல பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் எல்லாமே இருக்கு. நீங்க மறுபடியும் பார்க்கலாம். உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை நம்ம எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அதை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள்.
இந்த சம்மர்ல சிறப்பான சாகசம் தேவனால சாத்தியமாகும் மிஷன் சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 தொடங்குது. ஒவ்வொரு நாளும் பைபிள் அட்வென்ச்சர் இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டிஸ், டான்சிங், சிங்கிங் அண்ட் டைம் டிராவலும் இருக்கும். கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட சேர்ந்து பைபிள் சூப்பர் ஹீரோஸையும் நாம சந்திக்கலாம். சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எப்படி தேவனால சாத்தியமாகுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல மே 25ல இருந்து 27 வரைக்கும் குழந்தைகள் இந்தியாவுல எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி மிஷன்ல கலந்துக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் இருக்கறதால இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு முக்கியமான உறவை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவு. இது ரொம்பவே அன்பு, தியாகம், மன்னிப்பு நிறைந்ததா இருக்கு. ஒருவேளை இதில் ஒரு குறைபாடு வரும்போது பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு பிரிவு வர ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கே தெரியாம சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் வரும். சில நேரம் இந்த சின்ன பிரச்சனையே ஒரு பெரிய பிரிவுக்கு காரணமாக மாறிடும். அதனால் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கவனமாக கவனிக்கணும். அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதை எப்படி சரி செய்யணும், அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை உறவு பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா மறுபடியும் சேர்ப்பது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை கவனிப்பது அவசியமாக இருக்குது. நம்முடைய தேவன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. பைபிள்ல பார்க்கிறோம், அவரை தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் இடையே இருக்கக்கூடிய அந்த தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த தந்தை மகன் உறவை அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு முக்கியமான 10 கட்டளைகள்ல ஒரு முக்கியமான கட்டளை, நான் கொடுக்கக்கூடிய தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளையே இருக்கு. அதனால இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவை தேவன் கவனமாக பார்க்கிறார். அவர் கன்னி மரியாளின் மூலமாக இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் மரியாளை எல்லாருமே மரியே தாயே அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படி ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லி கொடுக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு தான் அவர் ஜெபிக்கவே கற்றுக் கொடுக்கிறார். இது எல்லாமே இந்த உறவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்ல, பைபிள்ல சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். நம்முடைய தேவன் சத்தியத்தையும் ஞானத்தையும் ஒரு புரிதலையும் கொடுத்து நம்ம பெற்றோர்களிடத்தில் நம்ம ஒரு மரியாதையாகவும் அவர்களை கனப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. ஜெபிக்கும் போது எல்லாமே மாறும். உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது.
இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது CBNோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு முக்கியமான உறவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சில நேரம் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரிவு வந்து அந்த உறவு உடைஞ்சு போயிடும். அப்படி உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நம்ம தான் அதற்கு காரணமாக இருக்கோம். நம்மை மீண்டும் சேர்ப்பது நம்முடைய தேவன். அவரால் மட்டும்தான் மறுபடியும் இந்த பிரிந்து போன உறவுகளை சேர்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு புரிதல் இல்லாம ஒரு மனக்கசப்போட இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சில சமயம் நாங்கள் ரொம்ப புத்திசாலின்னு எங்களை நாங்கள் நினைக்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். நிறைய நேரம் எங்கள் பெற்றோர்களை விட நாங்கள் மேலே போயிட்டோம் அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் உண்மையான ஞானம் எங்கள் பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கை வாழ்வது தான் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு நினைவூட்டுறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பா ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நீங்கள் தாங்கப்பா. யாருக்காவது பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தர முடியாம போயிருந்தா அந்த சூழ்நிலையை நீங்க மாற்றி தாங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. தந்தை தன் மகனை மீண்டும் சந்திக்கட்டும். தூரமாக போன மகன் தன் தந்தையை திரும்ப வந்து சந்திக்கட்டும் ஆண்டவரே. தாயும் மகளும் மீண்டும் சேரட்டும். தன் வழியில் போயிருக்க மகள் திரும்ப வந்து தன் அம்மாவை சந்திக்கட்டும். இந்த குடும்பங்களில் பெரிய சமாதானமும் அப்பா சந்தோஷமும் வரட்டும். அப்பா, நீங்க இணைக்கக்கூடிய தேவனா இருக்கீங்க அப்பா. உங்களுடைய ராஜ்யத்தில் சந்தோஷம், சமாதானம், நீதியால நிரம்பியது நாங்க பாக்குறோம். உடைந்து போக இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஒன்னா சேரட்டும் அப்பா. இந்த நேரத்தில் பஞ்சாபிற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களையும், விவசாயிகளையும், கலாச்சாரத்தையும், அரசையும், அவங்க செய்யக்கூடிய வேலையையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நம்ம நாட்டுக்கும் உலகத்துக்கும் அந்த பகுதி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அங்க நடக்கக்கூடிய வேளாண்மைகள் இன்னும் தகப்பனே உலகத்திற்கு நன்மையை தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். மல்கியா 4:6. இதுதான் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். இது உங்க வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். இப்போது 62ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜபூர் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.
खुदा बंदनों देखते रहे आराम नाल मेरी जान खुदा बंदनों देखते रहे आराम नाल मेरी जान कि उस तो मेरी है ओ मेरी है चट्टान खुदा बंदनों देखते रहे आराम नाल मेरी जान ओ मेरी जान दा कीला है ओ मेरी जान दा कीला है नज़ाती पनागा नज़ाती पनागा सुनती अपनी जगह तू ना कदी टलगा सुनती अपनी जगह तू ना कदी टलगा खुदा बंदनों देखते रहे आराम नाल मेरी जान நன்றி ராகினி, ஒரு அழகான பாடலை நீங்க பாடியிருக்கீங்க. இது எல்லாமே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் நிறைந்த பாடல் திரும்ப திரும்ப நம்ம மனசுல பேசிக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான உறவை பத்தி தான் நம்ம பார்த்தோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவு. பெற்றோரை நம்ம தேர்ந்தெடுக்கல, தேவன் தான் நமக்காக கொடுத்திருக்காரு. அதனால நம்ம பெற்றோர்கிட்ட நம்ம அன்பா ஒற்றுமையா இருக்கணும். ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகிட்ட இன்னும் பேசாம இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது இந்த நிலைமை மாறும். அதே மாதிரி நீங்க ஒரு மகனா மகளா இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க பேசாம இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது இந்த நிலை மாறும். இதை தான் நம்ம சாட்சியிலையுமே பார்த்தோம். நம்முடைய தேவன் ஒற்றுமையின் தேவன். இதை மட்டும் நீங்க மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய உறவுகளால தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.